நாம் ஒரு இடம் பார்க்குறதுக்காக போகிறோங்க. திருப்பூர் மாவட்டம் சேவூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. அங்கே ஒரு கட் ரோடு பேஸில் ஒரு 32 சென்ட்டுங்க. அந்த இடத்த பார்க்க போகிறோம். இதுதான் சேவூருங்க. சேவூர் ஒரு மினி சிட்டி. நல்ல சந்தை, அருமையான சந்தை. திங்கக்கிழமை நல்லா ஓரளவுக்கு வளர்ந்து வர சிட்டிங்க. இது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறனால அனுதினமும் வளர்ந்துட்டு வர்றதுன்னா 2 இருக்குதுங்க. வளர்ந்ததுன்னா சுகாதாரத்தோடு இருக்கணும். வெறும் கட்டடம் மட்டும் ஆகிறது வளர்ச்சி இல்லை. இங்கே தொழில் நிறுவனங்களும் சரி, விவசாயம் சரி, ரெண்டுமே நல்லா வளர்ச்சி அடையுது. ஏன்னா இங்கே அத்திக்கடவு திட்டம் இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தண்ணி அருமையான தண்ணிங்க. எல்லா குளங்குட்டைங்களையும் தண்ணி இருக்கிறதுனால இங்கே நல்ல விவசாயம் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா இருக்குது. அதாவது பனியன் கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனிகளும் சிறப்பான முறையில் செஞ்சுட்ருக்காங்க. சேவூர்லேருந்து புளியம்பட்டி ரோடுங்க. புளியம்பட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம்னா போகிறோம் பாருங்க. பூரா கடை கட்டி வாடகை கூட்டலாம், வாடகை வாங்கி லோன் கட்டிடலான்னு பிளானு. இத்தனை கடை கட்டினா எத்தனை பேர் வருவாங்க? ஒரு ஊரில் எத்தனை கடை இருக்கிறது? எங்கெங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பூரா கடை கட்டி விட்டுறாங்க. ரோட்டு மேலே ஒரு இடம் இருந்துச்சுன்னா கடை கட்டி விட்டுறது. வாடகை கூட்டால் வருமானம் வரணும். எப்படி வரும்? பூராமே கடை கட்டினா ஒரு அளவு இருக்கணும் இல்லைங்க. அந்த அளவு முறையே தாண்டிடுச்சு. சரி, நம்ம போகிற வழிங்க. இந்த பகுதி தொழில் மற்றும் விவசாயம் இரண்டும் இணைந்த பகுதி. மொத்தம் 32 சென்ட்டுங்க. 32 சென்ட்டுக்கு ரோடு பேஸ் கிட்டத்தட்ட 100 அடி வருதுங்க. ஒரு 90 அடிக்கு மேலே, 100 அடிக்கு முன்னாடி கீழே 90 அடி ரோடு பேஸ் வருதுங்க. 32 சென்ட் இடம், 4 ஏக்கரை கொஞ்சம் மேலே. அருமையாக விவசாயம் பண்ணலாம். அப்புறம் கட் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க. கட் ரோடு பேஸ்லேயே தார் ரோட்டு மேலேயே இருக்குது பூமி. ரொம்ப அருமையான பூமி. ஒரு சென்டோட விலை 1,20,000 ரூபாய்ங்க. ஒரு சென்டோட விலை 1,20,000 ரூபா. தாராளமாக வாங்கலாங்க. மொத்தம் 32 சென்ட். கோயம்புத்தூருக்கும் பக்கம்தான். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வரும். திருப்பூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வருங்க. இது வந்து அசனலி வளையங்க கிராமம். இங்கே வந்து ஒரு குளம் இருக்குதுங்க. இப்போது கடை வேணும் அப்படின்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கடை வச்சோம்னா கடை நல்லா ஓடும். குளத்துக்கு பக்கத்தில், ஏரிக்கு பக்கத்தில், நீர் போகிற வழிக்கு பக்கத்தில் தோட்டம் இருந்துச்சுன்னா தண்ணி குறையாது, தொழில் நல்லாயிருக்கும். 2 கமர்ஷியல்னால் மக்கள் நிறையா புழங்குற இடத்துல இருக்கணும். அதாவது பஸ் ஸ்டாண்டு மாதிரியான இடங்கள். இது விவசாய பூமின்னா ரோடு இருந்தால் போக்குவரத்துக்கு வசதி, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீர்நிலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம். இங்கே பாருங்க, அத்திக்கடவை ஜம்ப் இருக்குது. அத்திக்கடவை தண்ணி எடுத்துற இடம். இங்கேருந்து தண்ணி இந்த வாய்க்காலுக்கு நீர்நிலைக்கு போகுதுங்க. அதை ஒட்டி தான் நம்ம இடம். இது நம்ம இடம் மட்டும் பயிர் பண்ணாமல் இருக்குது. சுற்றி பச்சையாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் சோளம், ஒரு பக்கம் தார் ரோடு. இது தார் ரோடுங்களா. இந்த பக்கம் இது ஒரு பக்கம் தார் ரோடு, இந்த பக்கம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. சுற்றி தென்னை மரம் இருக்குது பாருங்க. தென்னை மரமெல்லாம் இருக்குது பாரு. இது மொத்தம் 32 சென்ட்டுங்க. இது தார் ரோடு. அப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா நீர் ரோடு. இது நீர் ரோடுங்க, தண்ணி வர ரோடு. இது அத்திக்கடவு, அந்த இயந்திரமெல்லாம் இருக்குது பாருங்கள். அத்திக்கடவு தண்ணி எடுத்துகிற இடம். தண்ணி ஒட்டியே தோட்டம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். போரெல்லாம் இல்லைங்க, நாம தான் போட்டுக்கணும். அல்லது கிணறு தோண்டிக்கலாம். தண்ணி உடனடியாக ஒரு 30-40 அடியிலே வந்துடும் தண்ணி. அத்திக்கடவு ஒட்டி இருக்கிறனால தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க. கொஞ்சமாக போகும், எப்பவுமே தண்ணி இருக்கும். தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. 32 சென்ட், ரோடு பேஸ் 90 அடிக்கு மேலே வருது. 1,20,000 ரூபா. கொஞ்சம் அனுசரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு தோட்டம் வேணுங்க, வாங்கி போட்டால் நல்லது. தேவைப்படுறங்க கண்டிப்பாக வாங்குங்க. மொத்தம் 32 சென்ட், 1,20,000 ரூபா. வாழ்க வளமுடன்.